जय जगन्नाथ। इनिय काலை வணக்கம். हम दीटा लैंग्वेज रे तोरकारी कोइबा ପାଇଁ ଯାଉଛି ମୁଁ ரெண்டு லாங்குவேஜ்ல தான் சொல்ல போறேன். கடாய் மஷ்ரூம் செம்ம சூப்பரா இருக்கும். சிம்பிளா சீக்கிரமா பண்ணிடலாம். என்கிட்ட இருந்தது ஒரு 5-6 மஷ்ரூம் தான். कढ़ाई मशरूम କରିବା ପାଇଁ ଯାଉଛି सिंपल ଆଉ ବଢିଆ ରହିବ ଗୋଟେ ମସଲା ସ୍ପେଶାଲ ଆମକୁ ରେଡି କରିବ ସେ ମସଲା ୟୁଜ କରିକି କରିବା ଟାଇମରେ ଆଉ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଏତିକି ମଶରୁମ ଗୋଟେ ପ୍ୟାକେଟ ରେ ଆସୁଛି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ବଡ ସାଇଜ ନା ସେଇଟା 4 பீஸ் கட் କରୁଛନ୍ତି சோ ଉପରେ ஸ்கின் கடிக்கு மஷ்ரூம் வந்து இவ்வளவுதான் ஒரு பாக்கெட்ல இருந்தது நம்ம கடாய் மஷ்ரூம் பண்ண போறோம் இதுக்கு ஸ்பெஷலா ஒரு மசாலாவும் ரெடி பண்ணுவோம் அந்த மசாலா யூஸ் பண்ணி பண்ண போறோம் ரொம்ப பெருசா இருந்ததால நான் அதை மட்டும் வந்து ஒரு 4 பீஸா கட் பண்ணிட்டேன் ஆனா நீங்க சின்ன சின்ன மஷ்ரூம் கிடைக்கிற மாதிரி இருந்தா மஷ்ரூமோட மேல அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிறத மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே அந்த தோல் எடுத்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் ଆଉ ମଶରୁମ ଛୋଟ ଛୋଟ ମଶରୁମ ନା ସେଇଟା ବଡ ବଡ ପକିବା ଟାଇମରେ କଡାଇ ମଶରୁମ ର ବଢିଆ ରହିବ ଏବେ ଗୋଟେ ବଡ ରହିଛନ୍ତି ଗୋଟେ ଛୋଟ ରହୁଛନ୍ତି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ଇଭେଣ୍ଟରେ କଟ୍ କରୁଛନ୍ତି ସେ ଚୁପା ଛାଡିକି ଆଉ ଭଲ ଧୋଇକି ରଖୁଛି ଏ ସାଙ୍ଗରେ କ୍ୟାପ୍ସିକମ ୟୁଜ କରିବା ପାଇଁ ଯାଉଛି ସେ ବେଙ୍ଗଲୁରୁ ଟମାଟର ନା ସେଇଟା ତାପରେ ଟିକେ ବଡ ପିଆଜ ନା ସେଇଟା ஸ்ப்ரிங் ஆனியன் भी யூஸ் କରିବା ପାଇଁ ଯାଉଛି ஒரே மாதிரி சைஸ்ல இருந்தா இந்த மஷ்ரூம் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மசாலா வந்து நான் நல்லா ஃப்ரைங் பேன்ல வந்துட்டு கொஞ்சம் தனியா கொஞ்சமா கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் ஜீரகம் காஷ்மீரி சில்லி 2 போட்டுட்டு லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரை பண்ணி அதை கொர பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அவனா பானமூரி டிக்க बोटा धनिया टिक्के जीरा काश्मीरी चिल्ली पाउडर टिक्के दालचीनी गोटे ये सब ना टिक्के फ्राई करके मुगर रेडी करके रखुची मसाला से भीतर रेड चिल्ली फ्लेक्स टिक्के काश्मीरी பவுடர் டிக்கே பொக்கிபா ପାଇଁ दरकार இது கூடவே இந்த மசாலா கூடவே நான் வீட்ல அத அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன் நம்ம வந்து ரெட் சில்லி ஃபிளிக்ஸும் கொஞ்சம் காஷ்மீரி ட்ரை காஷ்மீரி இலை மாதிரி வருதுல்ல அதையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஸ்பெஷல் மசாலா யூஸ் பண்ணும்போது தான் இந்த கடாய் மஷ்ரூம் ரொம்ப நல்லா இருக்கும் ये स्पेशल मसाला मिक्स करके କରିବା ଟାଇମରେ କଡାଇ ମଶରୁମ ଆଉ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ କ୍ୟାପ୍ସିକମ ନା ଟିକେ ବଡ ବଡ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ପିଆଜ ବି ସେମ୍ ଟାଇପ ର କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ସେ ବେଙ୍ଗଲୁରୁ ବାଇଗଣ ନା ସେଣ୍ଟର ର ଅଛି ନା ସଫ୍ଟ ସେଇଟା କାଢିକି खाली ऊपर वச்சுனா ସେଇଟା ବଡ ବଡ ରଖିಬೋದು ଠିକ ରହିବ இதுல கேப்சிகம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கேப்சிகம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருந்தாவே ரொம்ப நல்லா இருக்கும் 2-3 கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும் என்கிட்ட கிரீன் மட்டும் தான் இருந்தது அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதே சேம் வந்து வெங்காயமும் கொஞ்சம் பெருசா கட் பண்ணிக்கலாம் நம்ம அது கூட பெங்களூர் தக்காளி இருக்குல்ல தக்காளியோட நடுப்புற இருக்கிற அந்த சாஃப்டான இது மட்டும் எடுத்துடலாம் மேல இருக்கிறது மட்டும் ஒரு 4 பீஸா கட் பண்ணி வச்சோம்னா நல்லா இருக்கும் கேப்சிகம் போடுறதால இதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் 2-3 கலர்ல இருந்து போட்டாவும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப கம்மியா இருந்ததால நான் கேப்சிகமும் கொஞ்சம் கம்மியா தான் போட்டிருக்கேன் ये मसाला ना ऑलरेडी मो पुराना वीडियो रो अपलोड करके रखुची ए मसाला गोटे टाइम मु रेडी करके फ्रिज रे रखी देबो केबे परिवा सब टिक फ्राई करबे टाइम रे नॉन वेज करबे टाइम रे ए मसाला 2 स्पून पकिबे टाइम रे आ बढ़िया टेस्ट आसीबो फ्रेश मसाला हम घर रेडी करबे टाइम रे सेटा मसाला भी टेस्ट भी बोटा धनिया जीरा ना टिक फ्राई करके सेटा भी टिक पेस्ट करके रखिबा टाइम रे सेटा यूज करबा टाइम रे भी बढ़िया रहबो प्याज भी टिक बड़ बड़ कट करबा ପାଇଁ दरकार இந்த மசாலா வந்து இப்போ டிமார்ட்ல வந்து ஃபுல் பாக்கெட்டாவே வருது நம்ம ஒரு வாட்டி லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அது வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்டா பண்ணாம கொர பேஸ்டா அரைச்சு வச்சிட்டோம்னாவே போதும் ஃப்ரிட்ஜ்ல அதுக்கப்புறமா தனியாவும் ஜீரகமும் லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு அதுவும் நீங்க ஒண்ணும் பாதியமா பொடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில போட்டீங்கன்னா நம்ம டேஸ்ட் வந்து எப்பவுமே குழம்பு ஒரே மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பெருசா கட் பண்ணிடலாம் பியாஜோனா எத்த बड़ बड़ कट करके से टिका अलगटा करके रखिबा टाइम रे हम कढ़ाई मशरूम करबा टाइम रे आउ भी बढ़िया टेस्ट आसीबो सेटा पे मशरूम टिके कम होची सेटा पे मो सब वेजिटेबल टिके कम क्वांटिटी रे कट करची आउ मैसूर बैगन यूज करबा टमाटर यूज करबा तो बढ़िया रहबो से टिके स्ट्रांग रहबो टमाटर यूज करबा तो बोलो बेसी पाची गला टमाटर यूज करबा टाइम रे टेस्ट टिके टमाटर बेसी सॉफ्ट ହେଇଯିବ टिके बोलो रहबो नै தக்காளி வந்து நல்ல பச்சை தக்காளி இருந்தா கூட ஓகே இல்லனா தக்காளி வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கா
பாதி பழுக்காம இருக்கிற தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நடுப்புற இருக்கிற அந்த சாஃப்டா இருக்கிறது மட்டும் எடுத்துடலாம். அதை நம்ம வந்துட்டு வேற ஏதாவது குழம்பு செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் காய் தக்காளி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். மஷ்ரூம் வந்து எண்ணெயில போட்டுட்டு உப்பு கொஞ்சமா போடலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். அதனால நான் இப்போ உப்பு போடல. லாஸ்டா நம்ம செய்யும்போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மஷ்ரூம் ஆல்ரெடி தண்ணி விடும். இன்னும் உப்பு போட்டோம்னா அது தண்ணி விட்ட மாதிரி ஆயிடும். ତେଲ ପକେଇକି ତେଲର ମସରୁମ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଲୁଣ ପକେଇବା ନା ମସରୁମ୍ର ପାଣି ବାହାରିକି ଆସିବ, ସେ ସଫ୍ଟନେସ୍ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ରହିବ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ। ଟିକେ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମ୍ର ମସରୁମ୍ ବୋଲ ଉପରେ ଟିକେ ଗୋଲ୍ଡେନ୍ କଲର୍ ଆସିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଆମେ କଟ୍ କରିକି ରଖୁଛେ ନା କ୍ୟାପ୍ସିକମ୍ ଆଉ ପିଆଜ, ଲାଷ୍ଟ ଟମାଟୋ ଟିକେ ଫ୍ରାଇ କରିକି ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ତିନିଟା ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମ୍ରେ ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। କ'ଣ ପାଇଁ ନା ପାଣିଆ ଟାଇପ୍ର ହେଇଯିବ ସେଇଟା ପାଇଁ। ଟମାଟର ଲାଷ୍ଟ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସବୁ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର। ଫିର୍ ବି ଟିକେ ହାଫ୍ ବଏଲ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ டேஸ்ட் ଆଉ ବଢ଼ିଆ ରହିବ। மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன உடனே அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கவர் பண்ணெல்லாம் ஃப்ரை பண்ண வேணாம். ஒரு கிறிஸ்பினஸ் மட்டும் இருந்தால் போதும். கேப்சிகம் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி லாஸ்டா. இது ஃப்ரை பண்ணும்போது வந்து உப்பு போடாதீங்க. உப்பு போட்டிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். அதனால எல்லாமே போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த சேம் ஃப்ரைங் பேன்ல தான் நம்ம மசாலா வந்து மறுபடியும் ரெடி பண்ண போறோம். ஒரு வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுப்போம். அந்த வெங்காயமும் தக்காளி வந்து கொஞ்சமா பேஸ்ட் பண்ணிட்டு வச்சிருப்போம். அதுவும் யூஸ் பண்ண போறோம் நம்ம। ଆଉ ଗୋଟେ ପିଆଜ ନା ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏବେ ମୁଁ କାଢିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ କାଢିଦେବ। ପାଣି ବାହାରିବା ଟାଇମ୍ ତକ ଛାଡ଼ିବ ନାହିଁ। கொஞ்சமா இப்போ உப்பு போட்டுட்டு உடனே எடுத்துடலாம்। அந்த தண்ணி விடுற அளவுக்கு சோக் ஆகுற வரைக்கும் எடுக்க வேணாம்। எடுத்துட்டு ஒரு ஃப்ரைங் பேன்ல வச்சுட்டு சேம் ஃப்ரைங் பேன் யூஸ் பண்ணி நம்ம கடாய் மஷ்ரூம் பண்ணிடலாம்। இது பசங்களுக்கு வந்து நம்ம ரொட்டி கூடவும் செஞ்சு கொடுக்கலாம்। மார்னிங் வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போகும்போது பசங்களுக்கு ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு ஒரு ரொட்டி இல்லைன்னா பரோட்டா செஞ்சுட்டு கூட இந்த கடாய் மஷ்ரூம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும்। பிளெயின் டாலி பண்ணிட்டும் நம்ம கொடுக்கலாம்। இது கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் நான்। பட்டரில் தான் இதை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இது கூட। ଟିକେ ବଟର ପକେଇବା ଟାଇମ୍ରେ କଡ଼ାଇ ମସରୁମ୍ର ଟେଷ୍ଟ ଆଉ ବଢ଼ିଆ ଆସିବ। ଆଉ ଟିକେ ତେଲ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ତେଲ ସାଙ୍ଗରେ ମିଶିବା ଟାଇମ୍ରେ ବଟର ନା ବ୍ଲାକ୍ ହେଇଯିବ ନାହିଁ ସେଇଟା ପାଇଁ। ଫାର୍ଷ୍ଟ ତେଲ ପକେଇକି ତାପରେ ବଟର ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ବଟର ପକେଇକି ବେଶୀ ଟାଇମ୍ରେ ଫ୍ରାଇ କରିବା ଟାଇମ୍ରେ ଘିଅର ଟେଷ୍ଟ ଆସିବ। ସେଇଟା ପାଇଁ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଆମେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛେ ନା ସେ ପିଆଜ ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। பட்டர் போட்டுட்டு ரொம்ப நேரம் அப்படியே கடாயில விட்டீங்கன்னா நெய் வாசனை வந்துடும்। அதனால பட்டர் போட்ட உடனே வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம போட்டுடலாம்। வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் மீடியமாக ஆஃப் ஃப்ரை இருந்தாவே நல்லாயிருக்கும்। ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ போட்டுக்கலாம்। ପିଆଜ ବେଶୀ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ହାଫ୍ ଫ୍ରାଇ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ସାଙ୍ଗରେ ଗାର୍ଲିକ୍ ନା ଆମେ 3-4 ଗାର୍ଲିକ୍ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛି, ସେଇଟା ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଟମାଟର ନା ବେଶୀ ଛୋଟ ଛୋଟ ଚପ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ଟମାଟର ଅଲରେଡି ଆମ ହାଫ୍ ବି କଟ୍ କରିକି ପକେଇ ଦେଇଛି, ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ କଟା ରହିବା ଟାଇମ୍ରେ କଡ଼ାଇ ମସରୁମ୍ ଭଲ ନାହିଁ ରହିବ। ସେଥିପାଇଁ ଟିକେ ଟମାଟର ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଟମାଟର ଭଲ ଫ୍ରାଇ ହେବା ଟାଇମ୍ ତକ ଟିକେ ମିକ୍ସ କରିବ। ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ପକେଇବ ତ ପକେଇବ, ନାହିଁ ତ ଆମେ ଅଲରେଡି ରସୁଣ ପକେଇକି ଅଛି, ସେଇଟା அவாய்ட் କରିପାରିବ। இஞ்சி பூண்டு போடுறதுன்னா போடலாம், இல்லைன்னா நம்ம பூண்டு மட்டும் போட்டிருக்கோம், அதனால தக்காளி கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம்। தக்காளி நல்லா ஃப்ரை ஆனவுடனே மஷ்ரூம், கேப்சிகம், வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஸ்டேஜில் அதை மிக்ஸ் பண்ணோம்। ମସରୁମ୍, କ୍ୟାପ୍ସିକମ୍ ଆଉ ଆନିୟନ୍, ଟମାଟର ଆମ ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛେ ନା ଏ ଷ୍ଟେଜ୍ରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଟିକେ ହଳଦୀ ପାଉଡର, ଟିକେ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର, ଟିକେ ଗରମ ମସଲା ପାଉଡର ଆମ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଅଲରେଡି ଆମେ ଏ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ କଡ଼ାଇ ମସରୁମ୍ ପାଇଁ ଗୋଟେ ମସଲା ରେଡି କରିକି ରଖୁଛେ ନା, ସେମ୍ ମସଲା 3ଟା ସ୍ପୁନ୍ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ବି ଠିକ୍ ରହିବ। ରାଗ କମ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ଦରକାର ଟାଇମ୍ରେ ଟିକେ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆମେ ମିକ୍ସ କରିକି ରଖୁଛେ ନା, ସେ ଭିତରେ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ମିକ୍ସ କରୁଛି, କସ୍ତୁରୀ ମେଥି ମିକ୍ସ କରୁଛି, ସବୁ ମିକ୍ସ କରିକି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ। ସବୁ ସିଝିଗଲା, ବେଶୀ ସଫ୍ଟ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ରହିବା ପାଇଁ ଦରକାର। ସେଇଟା ପାଇଁ
मशरूम आम फ्राई करबा टाइम रे ठीक रे फ्राई करबा टाइम रे एबे ठीक रहइबो कवर करिकी टिके टाइम रखिबा पई दरकार मशरूम फुल सिजिबा पई हाफ बॉइल रहिबा पई दरकार नै मशरूम आउ टिके गरम मसाला पाउडर मी यूज करछि कடாய் மஷ்ரூம்காக நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஆல்ரெடி அதுல வந்து ரெட் சில்லி ஃபிளிக்ஸும் இருக்கு கஸ்தூரி மேத்தியும் போட்டிருக்கோம் நம்ம எல்லாமே போட்டாச்சு காரம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி எல்லாம் ஊத்தி வேக வைக்க கூடாது மஷ்ரூம் வந்து அப்படியே இருக்கிறத வச்சு ஒரு கிறிஸ்பினஸோட இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மஷ்ரூம் ଆଉ ଟିକେ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ରହିବ ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ ବେଶୀ ପାଣି ରଖିକି ବେଶୀ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ଆଉ ଲୁଣ ରାଗ ସବୁ ଦେଖିକି ଏ ଟାଇମ୍ରେ ଟିକେ ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ମିକ୍ସ କରିକି ଟିକେ ପାଣି ଆମେ ଟମାଟର କଟ୍ କରିଥିଲେ ନା ସେ ପାଣି ଟିକେ ପକେଇକି ଆଉ ମିର୍ଚି ପାଉଡର ସବୁ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ଏତିକି ଆଉ ପାଣି ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ கொஞ்சமா தண்ணி தெளிச்சிட்டு அதை வச்சே நம்ம மசாலா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த மசாலா வந்து ஹைல வச்சுட்டு ஃபுல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா தண்ணி உடனே வந்து ட்ரை ஆயிடும் ரொம்ப நேரம் வேக வச்ச மாதிரி இருக்காது ஹைரு ରଖିକି ପାଣି ଟିକେ ପକିବା ଟାଇମ୍ରେ ହାଇରେ ରଖିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର କ'ଣ ପାଇଁ ନା ପାଣି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଡ୍ରାଇ ହେଇଯିବ ଆମ ବେଶୀ ଫୁଲ୍ କଭର୍ କରିକି ପାଣିରେ ସିଝିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ଏ ଟେଷ୍ଟ ଟିକେ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ ଆଉ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ ରହିବ ତ ବେଶୀ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ କଟ୍ କରିକି ପକିବା ପାଇଁ ଦରକାର ବଢ଼ିଆ ଗୋଟେ କଡ଼ାଇ ମଶରୁମ୍ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ से मशरूम टेस्ट है ना टिके डिफरेंट रहिबो आम रेडी करिक रखिछना मसाला से मसाला पे टेस्ट भी आउ बढ़िया आसीबो इन केस मशरूम வேகலன்னு நினைச்சீங்கன்னா லைட்டா தண்ணியை வந்து அதுல தெளிச்சு விட்டுட்டு அப்படியே நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணீங்கன்னாவே மஷ்ரூமோட எல்லாமே நல்லா வெந்துடும் அந்த எண்ணெய் கொஞ்சம் வெளியே வர மாதிரி இருக்கும்போது செம்ம சூப்பரா இருக்கும் இன்கேஸ் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம் ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் கிரேவி டைப்பில் ஆகிடும் நமக்கு வந்து ட்ரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நார்மல் பிளெயின் டாலி வச்சுட்டு சாப்பாடு கூட செஞ்சுட்டு இதை வச்சுட்டு சாப்பிட்டீங்களான்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதோட மசாலாவும் வந்துட்டு நார்மல் நீங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணும்போது சேம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம் प्लेन डाली गरम भरता संग्र एटा खाइबा ପାଇଁ ଆଉ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଏ ମସଲା ନା ଲାଷ୍ଟ ଟିକେ ଗୋଟେ ସ୍ପୁନ ପକେଇବା ଟାଇମରେ ଆମ ଧନିଆ ଜିରା ଫ୍ରାଇ କରିକି ରଖୁଛ ନା ସେଇଟା ଗୋଟେ ସ୍ପୁନ ପକେଇକି ମିକ୍ସ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ବନ୍ଦ କରିବା ପାଇଁ ଦରକାର ଆଉ ବେଶୀ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ବି ବଢିଆ ରହିବ ମିଲିବ ତ ସେ ୟୁଜ କରିବା ନା ଏ ସାଙ୍ଗରେ ଭଲ କମ୍ବିନେସନ ରହିବ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ ପକେଇକି ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ ମ୍ୟାକ୍ସିମମ୍ 5 ମିନିଟ୍ସ ମିକ୍ସ କରିକି ସେ ଗରମରେ କାଢିବା ଟାଇମରେ ठीक रहिबो வெங்காயத்தாள் போட்டிங்களேன்னா அப்படியே மூடி வச்சுட்டு வேக வைக்க வேணாம் அந்த சூட்லயே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னாவே கரெக்ட் ஆயிடும் லாஸ்டா தனியாவும் ஜீரகமும் நம்ம வறுத்து வச்சிருக்கிறத ஒரு ஸ்பூன் மேல போட்டுட்டு சர்வ் பண்ணோம்னா செம்ம சூப்பரா இருக்கும் மஷ்ரூம்ல வந்து வெரைட்டியா ஒரு சிக்கன் நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கும் போது அன்னைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இந்த நாள் வந்து ஏதாவது நான்வெஜ் சாப்பிடாத நாள் இருந்ததுன்னா இந்த மாதிரி மஷ்ரூமை ட்ரை பண்ணி பாருங்க அந்த சிக்கன் சாப்பிட்ற மனசை விட இந்த மஷ்ரூமோட டேஸ்ட் டாப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்காக இந்த கடாய் மஷ்ரூம் ଆଉ ବଢିଆ ରହିବ ଗୋଟେ ଦିନ ନନଭେଜ ଖାଇବ ନାହିଁ ନା ସେ ଦିନରେ ଭେଜ ଖାଇବ ଦିନରେ ଏ ମଶରୁମ ଏମିତି କରିକି ଦେଖନ୍ତୁ ଆଉ କେମିତି ଚିକେନ ଟେଷ୍ଟ ବଢିଆ ରହିବ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ସେୟାର କରନ୍ତୁ ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ ଆପଣଙ୍କ ପାଇଁ ନୂଆ ଡିଶ୍ କଡ଼ାଇ ମଶରୁମ ବଢିଆ ଫ୍ରେଶ ମସଲା ରେଡି କରିକି ଆଉ ବି ବଢିଆ ରହିବ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍